வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி பையனை பார்க்க வந்திருக்க. அவங்க அம்மா தீபாவளி அன்னைக்கு அவங்க அப்பாவோட திதி வருது, நீ தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அம்மா தீபாவளி என் கூட ஸ்பெண்ட் பண்ணுமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்னு கெஞ்சிட்டு இருக்காரு கிருஷ். சரி சரி வர்றேன், சரி நான் வர்றேன்னு ஒத்துக்கிறாங்க ரோஹிணி. தேங்க்ஸ்மான் அவர் விளையாட அந்த பக்கம் ஓடிட பார்த்துங்கிறாங்க அவங்க பாட்டி. ஆமா ரோஹிணி, ஒரு அம்மாவா நீ இந்த டைம்ல கிருஷ் கூட இருக்கணும். நீ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போனா மறுபடியும் அவன் வயலண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவன் கூட இருக்கிறது நல்லது தானே மகேஸ்வரி சொல்றாங்க. நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான், ஆனா இந்த மாதிரி விஷயத்துல என்னால கரெக்டா முடிவெடுக்க முடியல. ஒரு பக்கம் இப்ப நான் வாழ்ற வாழ்க்கைய என்னால மிஸ் பண்ண முடியல, இன்னொரு பக்கம் கிருஷ்ண பத்தியும் கவலையா தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு, பாப்போம் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. எல்லாத்துக்கும் முடிவு இருக்கு ரோகிணி, ஆனா உங்க அயோக்கியத்தனத்துக்கும் திருட்டுத்தனத்துக்கும் முடிவு வருமா? திடீர்னு ஏதோ யோசிக்கிற ரோகிணி, மகேஸ்வரி நீயும் எங்க கூட ஊருக்கு வர முடியுமான்னு கேக்குறாங்க. நானும் சொல்லணும்னு நினைச்சேன்டி, என் ஹஸ்பண்ட் கூட தீபாவளி டைம்ல ஆபீஸ் வேலையா வெளியூர் போறாரு அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல, அப்ப அவருக்கு ஹாலிடே இல்லையான்னு கேக்குறாங்க ரோகிணி. ஆஹா, முக்கியமான கிளையண்ட் போய் ஆகணும்னு சொன்னாரு, சரி போங்கன்னு விட்டுட்டேங்கிறாங்க மகேஸ்வரி. அப்ப நீ ஊருக்கு வர்றியான்னு ரோஹிணி ஆர்வமா கேக்குறாங்க. எப்படியும் தனியா தான் வீட்டுல இருக்க போறேன், அதனால நானும் அம்மாவோட வந்துடுறேன். நீ எப்படியாவது தீபாவளி அன்னைக்கு உன் அப்பாவோட திதிக்கு வந்துடு, கொஞ்ச நேரம் கிருஷ் கூடயும் இருந்துட்டு போ அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல ரோஹிணி யோசிக்கிறாங்க. இவ்வளோலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, ஒரு பெரிய கிளையண்ட்டுக்கு மேக்கப் போட போகணும்னு சொன்னா மகேஷும் விஜயாவும் சேர்ந்து அவங்களுக்கு கால் டாக்ஸி புக் பண்ணாமையே கொண்டு போய் கூட விட்டுடுவாங்க. வீட்டுல ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு தான் வரணும், என்ன செய்யறதுன்னு பாக்குறேன் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. முத்து கார் ஷெட்ல இருக்க சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்துருக்க. முத்து இந்தாப்பா இந்த மாத கலெக்ஷன் அப்படின்னு கார்த்திக் கொண்டு வந்து கொடுக்க வாங்கிக்கிற முத்து. நல்ல வேலை, ஊருக்கு போகணும், செலவுக்கு காசு வேற இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா, கரெக்டா வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே பாக்கெட்ல வைக்கிறாரு. தீபாவளிக்கு ஊருக்கு போறீங்களான்னு தினேஷ் கேட்க, ஆமாண்டா, அதுவும் இல்லாம குலதெய்வம் கோவிலுக்கு வேற போகணும் அப்படின்னு முத்து சொல்ல, என்ன திடீர்னு கேக்குறாரு செல்வம். அதான் சொன்னேனேடா அன்னைக்கு வீட்டுல பாம்பு வேற வந்துச்சுன்னு, அதனால குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு அம்மா சொன்னாங்க. சரி அப்படியே போயிட்டு தீபாவளியை கொண்டாடிட்டு வரலாமேன்னு போறோம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அங்க பைக்ல ஒருத்தர் வர்றாரு. யாருன்னு பார்த்தா புது மாப்பிள்ள முருகன். 4 பேரும் ரொம்ப குஷியாகி இறங்கி ஓடுறாங்க. டேய் முருகா வாடா அப்படின்னு செல்வம் சொல்ல, டேய் புது மாப்பிள்ள எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே முத்து வர்றாரு. முருகனுக்கு முந்திக்கிட்டு செல்வமே பதில் சொல்றாரு. அவனுக்கு என்ன பார்க்கும்போதே தெரியல, நல்ல தெம்பா ஜாலியா ஜம்முன்னு இருக்கானு அப்படின்னு முருகனுக்கு கிச்சு கிச்சு மூட்டை. 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா சிரிக்க முருகனும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அண்ணே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு முருகன் கேட்க, எனக்கு என்னடா எப்பவும் போலதான். ஆமா கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படிடா போயிட்டு இருக்கு அப்படின்னு இடுப்புல கிச்சு கிச்சு மூட்டுறாரு முத்து. கையை தடுத்து பிடிச்சிக்கிட்டு, அண்ணே அண்ணே நல்லா போகுதுன்னு ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேங்கிறாரு முருகன். என்னடா அதுக்குள்ள கல்யாண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா, சண்டையா அப்படின்னு முத்து ஒரு மாதிரியா கேட்க, அதெல்லாம் இல்லைன்னு சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு முருகன் சொல்ல, சரி அப்படின்னு முத்து கேட்க, அவங்களுக்கு ஒரு 40-45 வயசு இருக்கும், ஆனா பாவம் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு முருகன் சொல்ல, அடடான்னு எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு முத்து. ரொம்ப வருஷமா ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, இப்போ கூட குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் சென்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு முருகன் சொல்ல, காலத்துல குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போட்டா இப்படிதான்டா பிரச்சனை வரும் அப்படின்னு செல்வம் சாதாரணமா சொல்ல, முத்து ரொம்பவே யோசிக்கிறாரு. அவங்க ஒரு பிளாட் எடுத்து தங்கி இருக்காங்கன்னு, இந்த ஊர்ல அவங்களுக்கு யாரையும் அவ்வளவா தெரியாது, அதனால சில இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு கூடவே காரும் டிரைவரும் இருந்தா நல்லா இருக்கும்னாங்க, அதானே உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேங்கிறாரு முருகன். முத்துவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படியாடான்னு ஆர்வமா கேட்க, ஆமாண்ணே நீங்க கூட இருந்தா கொஞ்சம் நல்லா பாத்துக்குவீங்க, உங்களால போக முடியுமான்னு முருகன் கேட்க, டேய் அதுக்கு என்னடா, என்னோட வேலையே அதுதானேடா, சொந்தக்காரங்கன்னு வேற சொல்ற, நான் கூட்டிட்டு போறேன்டா, நீயும் வருவல்ல அப்படிங்கிறாரு முத்து. இல்லைண்ணே எனக்கு ஆபீஸ் வேலையா கொஞ்ச நாள் பெங்களூர் போக வேண்டி இருக்கு அப்படின்னு முருகன் சொல்ல, ஓஹோ அப்படின்னு பாக்குறாரு முத்து. அவங்கள தனியா விட்டுட்டு போக முடியாது, அதான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க என்ன ரொம்ப நம்பிக்கையான ஆளுன்னு முருகன் சொல்ல, சரிடா கவலைப்படாத நான் பாத்துக்கிறேங்கிறாரு முத்து. அவங்களோட நம்பர் லொகேஷன் எல்லாத்தையுமே எனக்கு அனுப்பி விட்டுரு, கூடவே இருந்து அவங்க எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்களோ கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன், சரியா அப்படின்னு முத்து சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னுங்கிறாரு முருகன். டேய் டேய் அப்படின்னு செல்வம் முதுகுல தட்ட,
அவரோட ஷோல்டரை பிடிச்சி ஒரு உலுக்கு உலுக்கி இதுக்கு எதுக்குடா தேங்க்ஸ் சொல்றேன்னு உரிமையோட கேட்குறாரு முத்து. நியாயப்படி பார்த்தா எனக்கு சவாரி கொடுத்துருக்க உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அவங்கள வெறும் சவாரியா மட்டும் பார்க்காம கூடவே இருந்து பக்காவா பக்குவமா பார்த்துக்கிறேன், சரியா அப்படின்னு முத்து கேட்க, எனக்கு தெரியும்ண்ணே நீங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குவீங்கன்னு. சரிங்கண்ணே நான் வர்றேன் அப்படின்னு முருகன் சொல்ல, சரிடா பார்த்து இன்னும் செல்வம் முதுகுல தட்ட, சரிடா போயிட்டு வாடாங்கிறாரு முத்துவும். ஒரு ரெகுலர் சவாரி கிடைச்சதுல முத்துவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு 2-3 நாள் ரெகுலரா இதை ஓட்டினா கையில கொஞ்சம் அமௌண்ட் நிற்கும், விசேஷ நாள் அதுவுமா கையில நல்ல காசு நிற்கும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கவே அவரோட மொபைல் ரிங் ஆகுது. மணி அடிக்குது பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மொபைலை வெளியே எடுக்க, யாருடான்னு கேட்குறாரு செல்வம். சேது அப்படின்னு அவர் கொஞ்சம் யோசிக்க, யாருடா சேதுங்கக்குள்ள முத்துவுக்கு ஞாபகம் வந்துடுது. அதான்டா நம்ம செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி இருந்தாங்கல்ல, அவங்க சொந்தக்காரருடா, பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு முத்து சொல்ல, சரிடா பேசுங்கிறாரு செல்வம். கால் ஆன் பண்ணி, ஹலோ சேது எப்படி இருக்கீங்க, தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு முத்து ரொம்ப ஆர்வமும் ஆசையுமா கேட்க, எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, கார் மேல ஜாலியா சாஞ்சிட்டு இருந்த முத்து டப்புன்னு எழுந்து நின்று, என்னாச்சுங்க, ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாரு. அண்ணே பாட்டிக்கு ஒரு 3 நாள் முன்னாடி உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம் அப்படின்னு அவரு சொல்ல, ஐயோ என்னாச்சுன்னு என்ன சொல்றீங்க அப்படின்னு முத்து பதட்டமா கேட்க, அடிக்கடி உடம்புக்கு முடியாம போய் இப்ப ரொம்ப படுத்த படுக்கையா இருக்காங்க, டாக்டரும் அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க அப்படின்னு சேது சொல்ல, என்னன்னே இது, இப்பதான் அவங்க சொந்த பந்தமெல்லாம் கிடைச்சி சந்தோஷமா இருந்தாங்க, அதுக்குள்ள இப்படி சொல்றீங்க, கேட்கவே கஷ்டமா இருக்குன்னு. ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்களான்னு முத்து கேட்குறாரு. டாக்டர் கிட்ட வைத்தியம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சேது சொல்ல, ஓ மனசுக்கு எதுவும் ஆகாதுன்னு தைரியமா இருங்கிறாரு முத்து. தாத்தா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு அப்படின்னு சேது சொல்ல, என்னன்னு பணம் ஏதாவது வேணுமான்னு அவசரமா கேட்குறாரு முத்து. இல்லைங்க, பாட்டி அடிக்கடி உங்க ஒய்ஃப் மீனா பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு அவங்க மனசுல ஆசை இருக்கு, அதனால 2 பேரும் ஒரு நாள் இங்க வந்து பாட்டி கூட இருந்தீங்கன்னா அந்த சந்தோஷத்துல பாட்டி உடம்பு சரியாகலாம் அப்படின்னு சேது சொல்ல, இதை கேட்டு நெகிழ்ந்து போற முத்து, மீனா மேல பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் பாசம் அதிகம், அவளுக்கும் அப்படிதான் எனக்கும் அப்படிதான், அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சா உடனே கிளம்பி வந்துருவா, எனக்கு இப்பதான் ஒரு முக்கியமான சவாரி 3 நாளைக்கு கிடைச்சிருக்கு, நானும் வர்றேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற முத்து கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரிண்ணே நான் மீனாவை முதல்ல அனுப்பி வைக்கிறேன்னு, சவாரி சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா நானும் கிளம்பி அங்க வந்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல, உங்க 2 பேர்ல யாரை பார்த்தாலும் பாட்டி சந்தோஷமா தான் இருப்பாங்க, ஆனா பாவம் உங்க ஒய்ஃப் தான் வந்துட்டு போறதுக்கு சிரமமா இருக்குங்கிறாரு சேது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, இந்த மாதிரி நேரத்துல கூட இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன், ஆனா முடியல, நான் கண்டிப்பா மீனாவை அனுப்பி வைக்கிறேன், நீங்க அட்ரஸை மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்கண்ணே ரொம்ப நன்றிங்கிறாரு சேது. சரிங்கண்ணேன்னு போனை வச்சுட்டாலும் முத்து யோசனையா இங்கேயும் அங்கேயும் நடக்கிறாரு. மற்ற 2 பேரும் இதை பாரு எவ்வளவு காமெடியா இருக்குன்னு பேசிட்டு இருக்கு. செல்வம் முத்துக்கிட்ட வந்து என்னடான்னு கேக்குறாரு. செருப்பு தைக்கிற பாட்டிக்கு உடம்பு முடியலையா, எங்களை பார்க்கணும்னு கேக்குறாங்களா அப்படின்னு முத்து சொல்ல, உனக்கு தான் சவாரி இருக்கேன்னு கேக்குறாரு செல்வம். ஆமாண்டா, இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு, மீனாவை மட்டும் போயிட்டு வர சொல்ல வேண்டியதுதான், இதோ மீனா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு முத்து மீனாவுக்கு கால் பண்ண, செல்வம் மறுபடியும் போய் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துக்கிறாரு. மீனா போன் எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னதும், மீனா நம்ம தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல, மீனா ஆமாங்கிறாங்க, அவங்க சொந்தக்காரர் சேது அண்ணே ஃபோன் பண்ணாரு அப்படிங்கிற முத்து அவர் சொன்ன விஷயத்த சொல்ல, மீனாவும் அதை கேட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நீ ஒரு எட்டு போயிட்டு வர முடியுமான்னு கேட்குறாரு முத்து. ஐயையோ பாவங்க, நானே அவங்கள ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, உன்ன மாதிரியே அவங்களும் நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க மீனா, எனக்கு இங்கே ஒரு முக்கியமான சவாரி வந்திருக்குது 3 நாளைக்கு, முருகன் சொன்னது, வேற ஏதாவது காரணம்னா கூட விட்டுட்டு வந்துருவேன்னு முத்து சொல்ல, புரியுதுங்க, அப்ப நான் போயிட்டு வந்துடுவான்னு கேக்குறாங்க மீனா. ஆமா மீனா, பாட்டி கடைசி காலத்துல நம்மள பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, நான் சவாரியை முடிச்சிட்டு பின்னாடியே வர முடியுமான்னு பாக்குறேன், நீ இன்னைக்கு கிளம்பி போயிடு, அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வந்துடு மீனா அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்கங்கிறாங்க மீனா. இந்த மாதிரி நேரத்துல போய் தானே மீனா ஆகணும், உனக்கு இதுல பிரச்சனை எதுவும் இல்லைன்னு அவர் கேக்குறாரு. நம்ம சொந்த தாத்தா பாட்டி மாதிரிங்க அவங்க உடம்பு முடியாம இருக்கப்ப எப்படிங்க பார்க்காம இருக்க முடியும், நான் போயிட்டு வந்துடுறேங்கன்னு மீனா சொல்ல, ஒரு சின்ன நிம்மதியோட சரி மீனாங்கிறாரு முத்து. பார்த்து ஜாகிரதையா போயிட்டு வரலன்னு கேட்க, இங்க இருந்த பக்கம் தானேங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க பயப்படாதீங்க
நான் கிளம்பிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேங்கிறாங்க மீனா. சரி மீனா, பார்த்து பத்திரம், ஒரு 2-3 நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல, நான் பாத்துக்கிறேங்க, பத்திரமா போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேங்கிறாங்க மீனா. சரின்னு முத்து சொல்ல, சரிங்க வச்சிடுறேங்கிறாங்க மீனா. அடிமை மகேஸ்வரி வீட்டு டோர்பெல் ரிங்காக ஒரு குதிச்சு ஓடி போய் கிரிஷ் கதவை திறக்கிறாரு. அங்க ரோஹிணி நிக்கிறாங்க. வாடா, எப்படி நல்லா படிக்கிறியா அப்படின்னு கேட்க, நல்லா படிக்கிறேம்மாங்கிறாரு கிரிஷ். அம்மா, இப்படி நீ என்னை அடிக்கடி பார்க்க வந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு சொல்ல, அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, இனிமே அடிக்கடி வர்றேங்கிறாங்க ரோஹிணி. சரியான்னு கேட்க, சரிம்மா அப்படின்னு கிரிஷ் சொல்ல, இந்தா உனக்காக அம்மா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சாக்லேட் பார் எடுத்து கொடுக்க, அதை வாங்கிக்கிற கிரிஷ், நீ தான் சாக்லேட் சாப்பிட்டா திட்டுவியேங்கிறாரு. எப்போவாச்சும் சாப்பிட்டா தப்பில்ல, போய் சாப்பிட போன கன்னத்துல தட்டி கொடுக்க உம்முன்னு ஓடிடுறாரு கிரிஷ். என்னம்மா, ஏதோ பேசணும்னு சொன்ன அப்படின்னு ரோஹிணி கேட்க, கிரிஷ் உள்ள போய் விளையாடுங்கிறாங்க பாட்டி. அவர் அங்க இருக்க சோஃபால உட்காந்துக்கிட்டு, நான் அம்மா கூட தான் இருப்பேங்கிறாரு. நான் எங்கேயும் போக மாட்டேன் கிரிஷ், நீ போய் விளையாடுங்கிறாங்க ரோஹிணி. அப்படின்னு அங்கிருந்து விளையாட ஓடுறாரு அவரு. என்ன சொல்லு அப்படின்னு ரோஹிணி வெறுப்பா கேட்க, கல்யாணி நான் சொல்றதை கேட்டு நீ கோவப்படாத அப்படின்னு அவங்க அம்மா பீடிகை போட, ஃபர்ஸ்ட் நீ சொல்லு அப்படின்னு ரோஹிணி எரிச்சலா கேட்க, அது கிரிஷோட அப்பா இருக்காருல்ல அப்படின்னு அவங்க அம்மா ஆரம்பிக்க, இப்ப எதுக்கு அந்த ஆளை பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு ரோஹிணி மிரட்ட, ஏங்கிறாங்க அவங்க அம்மா. அதான் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டான்ல அப்படின்னு ரோஹிணி கோவமா சொல்ல, இல்லடி அவரோட அண்ணன் ஃபோன் பண்ணி இருந்தாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ரோஹிணிக்கு திக்குன்னு இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கிறவங்க யாருன்னு கேக்குறாங்க. அதாண்டி கிரிஷ் அப்பாவோட அண்ணன் சுப்பிரமணி, அவரு ஃபோன் பண்ணி இருந்தாரு. இப்ப அவரும் அவரு சம்சாரமும் சென்னை வந்திருக்காங்களாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு கேக்குறாங்க ரோஹிணி. உன்னை பார்த்து பேசணும்னு கேட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா தயங்கிக்கிட்டே சொல்ல, அவங்க எதுக்கு என்ன பார்க்கணும், அந்த குடும்பத்தோட சகவாசமே வேணாம்னு தானே நான் உதறிட்டு வந்தேன், இப்ப எதுக்கு பின்னாடியே துரத்திக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு வெறிநாய் மாதிரி கத்துறாங்க ரோஹிணி. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு அவங்க அம்மா மறுபடியும் தயங்கிட்டே சொல்ல, என்கிட்ட எதுக்கு அவங்க பேசணும் அப்படின்னு ரோஹிணி கத்த, அவங்க பண்ணின பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்கணும்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அவங்க செஞ்ச எதுக்குமே பிராயச்சித்தமே இல்லை, முதல்ல எனக்கு பாவம் செஞ்சதே நீதான், எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை என் தலையில கட்டி வச்ச, இன்னும் என்னை அந்த பாவம் துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரோஹிணி கத்த, அவங்க அம்மா எழுந்து நின்று, அம்மா தாயே, கோடி முறை நான் அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு நினைச்சு தினம் தினம் வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் பண்ணினது தப்பு தான், மன்னிச்சிரு அப்படின்னு 1 கோடி கூட இன்னொன்னு சேர்த்து மன்னிப்பு கேட்குறாங்க அவங்க அம்மா. இப்ப அவங்க தப்ப உணர்ந்து உன்னையும் கிறிஷையும் பார்க்கணும்னு சொல்றாங்க. என்ன செய்ய சொல்றேன்னு அவங்க அம்மாவும் கத்துறாங்க. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப என்ன புதுசா அக்கறை வந்துருச்சு அப்படின்னு ரோஹிணி கோவமா திரும்பிக்க, கல்யாணி உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டோன்னு அவங்க மனசுல தோணி இருக்கு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், கிறிஷையும் பார்க்கணும்னு சொல்றாங்க, அவன் எதிர்காலத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அவன் பிறந்தப்ப கூட அவங்க வந்து பார்க்கவே இல்லை, இப்ப மட்டும் என்ன புதுசா அவங்களுக்கு அக்கறை வந்துருச்சு அப்படின்னு ரோஹிணி கத்த, காலம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்கும் கல்யாணி, அவங்களுக்கு இத்தனை வருஷமா குழந்தைய பொறுக்கல, உனக்கு செஞ்ச பாவம் தான் அதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அவங்க வாழ்க்கையில கஷ்டம்னு ஒண்ணு வரும்போதுதான் இன்னொருத்தங்களுக்கு பண்ணின பாவம்லாம் அவங்களுக்கு தெரியுதுல்ல, அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் நடக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, கிறிஷ் எல்லாம் பார்க்க முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிடு அப்படின்னு ரோஹிணி ஸ்ட்ரிக்டா சொல்லிட, இல்ல கல்யாணி நான் சொல்றத கேளு, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க, நம்பர் கூட கேட்டாங்கன்னு அவங்க அம்மா மென்னு முழுங்குறாங்க, சரி அப்படின்னு ரோஹிணி பார்த்துக்கிட்டு இருக்க, கொடுத்துருக்கேன்னு மெதுவா அவங்க அம்மா சொல்ல, அவ்வளவுதான் ரோஹிணிக்கு கோவம் தலைக்கு ஏறிடுது, என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ, ஏன் நம்பர்லாம் ஏன் நீ அவங்க கிட்ட கொடுக்குற அப்படின்னு ரோஹிணி கத்த, ஏய் அவங்க பேசுறத கேட்டு ரொம்ப பாவமா இருந்ததுடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அவங்க பண்ணினதெல்லாம் உனக்கு மறந்து போச்சுல்ல, இப்படிதான் என் வாழ்க்கையில நீ எல்லாமே தப்பா முடிவெடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு ரோஹிணி கத்திட்டு இருக்கும் போதே அவங்க மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்க்க நம்பர் கால் வருது. இதுவான்னு கேட்க அவங்க அம்மாவும் எட்டி பார்த்துட்டு ஆமான்னு பயத்தோட தலையாட்டுறாங்க. எடுக்கலாமா வேணாமான்னு யோசனையோட கொஞ்ச நேரம் பாக்குற ரோஹிணி கால் ஆன் பண்ணி காதுல வைக்கிறாங்க. ஹலோ கல்யாணின்னு சொல்ல, யாரு அப்படின்னு ரோஹிணி கோவமா கேட்க, கல்யாணி தானே அப்படின்னு அந்த லேடி கேட்டுட்டு இருக்க, ஸ்பீக்கர்ல போடு அப்படிங்கிறாரு அவங்க வீட்டுக்காரரு. அவங்களும் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு, கல்யாணி நான் புவனா பேசுறேம்மா, நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு ரோஹிணி எரிச்சலா கேட்க,
ரொம்ப சங்கடமா அவங்க ஹஸ்பண்ட் முகத்தை பாக்குறாங்க. நீ இன்னும் கோவத்துல இருப்பேன்னு தெரியும் கல்யாணி. கோவம் இருக்க தானே செய்யும். நாங்க உனக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கோம். நாங்க பண்ணின பாவத்துக்கு அந்த கடவுள் எங்களுக்கு குழந்தைய கொடுக்கல. பண்ணாத வைத்தியம் இல்ல, போகாத கோவில் இல்ல, இப்போ வரையில எங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு சாதாரணமா பேச ஆரம்பிச்சு உடஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஆறுதலா தட்டி கொடுக்குறாரு. நீ புள்ளத்தாச்சியா இருக்கும்போது வீட்டை விட்டு விரட்டி விட்டோம். அந்த பாவத்துக்கு எங்களுக்குன்னு ஒரு வாரிசே இல்லாம போயிடுச்சு. எங்க வம்சமே எங்களோட முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்குமா அப்படின்னு கண்ணீரை தொடச்சிக்கிட்டே பேசுறாங்க புவனா. ரோஹிணி எதுவும் பேசாம பல்ல கடிச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க கோவம் நியாயமானதா கூட இருக்கலாம் தான். மறுபடியும் கண்ணை தொடச்சிட்டு அவங்க கல்யாணின்னு கூப்பிட கேக்குதுன்னு முறப்பா சொல்றாங்க ரோஹிணி. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நாங்க சென்னைக்கு வந்தோம். உன்னையும் குழந்தையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோன்னு புவனா சொல்ல, எங்களை எதுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னு ரோஹிணி குறையாத கோவத்தோட கேட்க, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, உன் பிள்ளைக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமையை எல்லாம் செய்யணுமா அப்படின்னு புவனா சொல்ல, எல்லாம் பேசி முடிச்சாச்சா? இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் இருந்த உறவு எப்பவோ முடிஞ்சு போச்சு. எனக்கும் உங்க குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்ல. என் வாழ்க்கையை காப்பாத்திக்க நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். திரும்ப என் வாழ்க்கையை கெடுக்காதீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, உன் பிள்ளைக்கு ஏதாவது நல்லது செய்யணும் தான் அப்படின்னு போனா இழுக்கிறாங்க. என் பிள்ளைய பாத்துக்க எனக்கு தெரியும். எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு எங்களை தேடி வராதீங்க அப்படின்னு ரோஹிணி கத்திட்டு இருக்க, அவங்க அம்மா ஏன்னு பரிதவிச்சுட்டு நிக்கிறாங்க. அதுதான் நீங்க எங்களுக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, போனை அவங்க வீட்டுக்காரரு வாங்கி, கல்யாணி நான் மாமா பேசுறேம்மா, நாங்க சொல்றத கொஞ்சம் அப்படிங்கிறாரு அவரு. நீங்க சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? எனக்கு உங்ககிட்ட பேசவே விருப்பம் இல்லை. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படிங்கிற ரோஹிணி காலை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன் கல்யாணி ஏன் இப்படி பண்ற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நீ எதுவுமே பேசாத அப்படின்னு அவங்க அம்மாவை பயங்கரமா மிரட்டுறாங்க ரோஹிணி. போனை ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறவரு, இன்னும் கல்யாணி நம்ம மேல கோவமா தான் இருக்கா, எப்படி வெறுப்பு இல்லாம போகும்? மாசமா இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து விரட்டி விட்டோம், அது எப்படி மன்னிப்பா அப்படின்னு அவரு சொல்ல, நாம பண்ணின தப்புக்கு பிராயச்சித்தமே கிடைக்காதுங்க அப்படின்னு புவனா சொல்ல, கடவுள் ஒரு நாள் மனசு இறங்குவாரு, கல்யாணி மனசு மாறும், இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய கடமையை அவங்களுக்கு செய்வோம் அப்படின்னு சுப்பிரமணி சொல்லிட்டு இருக்க, சரிங்கன்னு தலையாட்டிட்டு இருக்காங்க புவனா. அப்போ டோர்பெல் ரிங் ஆக ரெண்டு பேரும் அங்க பார்க்க, மறுபடியும் டோர்பெல் ரிங் ஆகுது. ரெண்டு பேரும் வந்து கதவை திறக்க, அங்க முருகனும் வித்யாவும் வர்றாங்க. வாங்க 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 அப்படின்னு அவர் வரவேற்க, நான் முருகன் அப்படின்னு முருகன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க, நீங்க தான் முருகனான்னு கேக்குறாரு சுப்பிரமணி. ஆமாங்க, தூரத்து சொந்தம், ஆனா இப்பதான் முதல் தடவை பாக்குறோம் அப்படின்னு முருகன் சொல்ல, கமலா உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தேன்னு சொன்னா அப்படின்னு புவனா சொல்ல, உங்க அத்தை வழியில தான் நாம சொந்தம், இப்பதான் நேர்ல பாக்குற வாய்ப்பே கிடைச்சிருக்கு அப்படின்னு சுப்பிரமணி சொல்ல, இவங்க என் ஒய்ஃப் வித்யா அப்படின்னு முருகன் அறிமுகப்படுத்த, வித்யா வணக்கம்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் வணக்கம்ன்றாங்க. அப்போ முருகனை கூப்பிட்டுக்கிட்டே முத்துவா அங்க வர, அண்ணே அப்படின்னு திரும்பி முத்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு, அப்புறம் இவர் முத்து எனக்கு அண்ணன் மாதிரிங்கிறாரு முருகன். வணக்கம் சார்ங்கிறாரு முத்து. அவங்க ரெண்டு பேரும் வணக்கங்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே இவரும் இவர் ஒய்ஃபும் தான் அப்படின்னு மறக்காம சொல்லிடுறாரு முருகன். டேய் என்னடா முருகா, எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு முத்து கேட்க, இவர் சொந்தமா கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, சொல்லியிருந்தீங்கல்ல உங்களை எல்லா பக்கமும் கூட்டிட்டு போறதுக்கு நம்பிக்கையான ஆள் ஒருத்தர் வேணும்னு, அது இவர் தான் முருகன் சொல்ல, அப்படிங்களா ரொம்ப நல்லதுங்கிறாரு சுப்பிரமணி. சரிங்கன்னு முருகன் சொல்ல, சென்னைக்குள்ள எங்க போகணும்னாலும் சொல்லுங்க சார், நமக்கு எல்லா இடமும் அத்துப்படி தாங்கிறாரு முத்து. எல்லாருக்கும் காஃபி குடும்பமான புவனா கிட்ட சொல்ல, சரிங்கன்னு உள்ளர போக, நானும் வரேன் இருங்க அப்படின்னு பொறுப்பா ஜாயின் பண்ணிக்கிறாங்க வித்யா. சார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்க, அண்ணன் பண்ணி தருவாரு, எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளுன்னு முருகன் சொல்ல, சரி அப்படின்னு சந்தோஷமா தலையாடுறாரு சுப்பிரமணி. புவனா காஃபி போட்டுட்டு இருக்க, பக்கத்துல நிக்கிற வித்யா இப்படி அங்கே ஒரு பார்வை இங்க ஒரு பார்வை பார்த்துட்டு, இது சர்வீஸ் அபார்ட்மெண்ட் தானே அப்படின்னு கேட்க, ஆமாமா இங்க டீ காஃபி போட்டுக்கலாம், சமைக்க முடியாதுங்கிறாங்க புவனா. எப்படியும் நாங்க ஒரு 2-3 நாள் தான் இருக்க போறோம் அப்படிங்கிறவங்க, ஆமா நீங்க எந்த ஊருமான்னு கேக்குறாங்க. கோயம்புத்தூர் பக்கங்கிறாங்க வித்யா. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு புவனா கேட்க, இப்பதான் 1 மாசம் ஆகுதுங்கிறாங்க. சீக்கிரம் குழந்தை பெத்துக்கோமா அப்படின்னு புவனா சொல்ல, வித்யா என்னடான்ற மாதிரி பாக்குறாங்க. என்னடா முதல் தடவை பார்க்கும் போதே இப்படி சொல்றேன்னு நினைக்காதம்மா, எதையும் தள்ளி போடக்கூடாது, அப்புறம் நாம நினைச்சாலும் சில விஷயங்கள்லாம் நடக்காதுமா அப்படின்னு புவனா வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்க, முருகன் சொன்னாரு குழந்தைக்காக செக்அப் பண்ணதான் நீங்க இங்க வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு வித்யா கேட்க, ஆமாமா
கல்யாணம் ஆகி 15 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்ப வரைக்கும் புள்ள பாக்கியத்தை கடவுள் எங்களுக்கு கொடுக்கவே இல்ல. நாங்க பண்ணின பாவத்தால அப்படின்னு வருத்தத்தோட முடிக்கிறாங்க புவனா. ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு வித்யா கேட்க, உண்மையதாம்மா சொல்றேன். 3 மாசம் புள்ளத்தாச்சியா இருந்த ஒரு பொண்ண எங்க வீட்டை விட்டு விரட்டிட்டோம். அந்த பாவம் தாங்கிறாங்க புவனா. யாரு அப்படின்னு வித்யா கேட்க, என் புருஷனோட தம்பி பொண்டாட்டியதான். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாசத்திலேயே என் வீட்டுக்காரரோட தம்பி இறந்துட்டாரு. அவரோட பொண்டாட்டி கல்யாணிய வீட்டை விட்டு விரட்டிட்டோம் அப்படின்னு புவனா சொல்ல, கல்யாணியா அப்படின்னு திகச்சு போய் கேக்குறாங்க வித்யா. இப்ப அந்த பொண்ணு எங்க கூட பேசுறதே இல்லம்மா. எங்க உறவே வேணான்னு சொல்லிட்டா. இந்த பொண்ணுதாமா அப்படின்னு மொபைல்ல ஒரு போட்டோவை காமிக்க, பாக்குற வித்யாவோட விழிகள் ரெண்டும் அப்படியே நிலக்குத்தி நிக்குது. அதுல ரோஹிணியா மாறின கல்யாணியும் அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களோட அண்ணன் ஒய்ஃப் 4 பேரு நிக்கிறாங்க. கல்யாண மேடைக்கு முன்னாடி எடுத்த போட்டோ அது. திரும்ப பேச முயற்சி பண்றோம், ஆனா அவளுக்கு எங்க கூட பேச விருப்பமே இல்லம்மா. நான் ஒருத்தி, உனக்கே இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகி இருக்கு. ஏன் சோக கதையை சொல்லி உன்னை சங்கடப்பட வச்சுட்டேன் அப்படின்னு புவனா சொல்ல, இல்லைங்க பரவாயில்லங்க, இந்தாங்கன்னு மொபைல திருப்பி கொடுக்குறாங்க வித்யா. மனசுல அவ்வளோ பாரம்மா, அதான் யாரை பார்த்தாலும் இறக்கி வச்சிடுறேன். சரிம்மா நீ போ, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு புவனா சொல்ல, சரிங்க அப்படின்னு வித்யா ரொம்ப தளர்ந்த நடையோட அங்கிருந்து வெளியே வர்றாங்க. கல்யாணியை நினைச்சா ஒரு பக்கம் பாவமா தான் இருக்கு. ஆனா ரோஹிணிய பார்த்தா, அவங்க சொல்ற பொய்ய பார்த்தா பயங்கர கடுப்பா இருக்கு. வித்யா மெதுவா வெளியே வந்துகிட்டு இருக்க, தமிழ்நாடு முழுக்க பல ஊருங்களுக்கு போயிருக்கேங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, ரொம்ப வருஷமா கார் ஓட்டுறீங்களான்னு சுப்பிரமணி ஆர்வமா கேட்டுட்டு இருக்காரு. ஆமாங்க சார், நம்மளுக்கு படிப்பறிவும் சரியா ஏறல, இதுதான் வந்துச்சு, அதான் இதுலயே படிப்படியா முன்னேறி போக வேண்டியது தானேங்க சாருங்கிறாரு முத்து. 2 பேரும் ஈஸியா ஒட்டிக்கிட்டு கலகலப்பா பேசிட்டு இருக்க, வெளியே வர்ற வித்யாவோட முகம் சரியில்லாததை பார்த்துட்டு, என்னாச்சு ஏன் அப்படின்னு முருகன் போய் கேக்குறாரு. ஒன்னும் இல்லைங்க அப்படின்னு வித்யா சொல்ல, ஏதோ சரியில்லை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற முருகன் உடனே சுப்பிரமணி கிட்ட வர்றாரு. சார், அப்புறம் நான் வேலை விஷயமா பெங்களூர் போறேன், உங்க கூட இருக்க முடியாது, அண்ணன் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்ல, சரி தம்பி, நீங்க கூட இருந்து உதவி பண்ணினா போதும் அப்படின்னு சுப்பிரமணி சொல்ல, சார் உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி தரேங்கிறாரு முத்து. முருகனுக்கு நீங்க சொந்தம்னா நமக்கும் சொந்தம் தான் அப்படின்னு முத்து சொல்ல, முத்து சொன்னதையும் கேட்டுட்டு அதிர்ந்து போய் அப்படியே நிக்கிறாங்க வித்யா. மகேஸ்வரி ஒரு சோஃபால உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்க, கிரிஷ் அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்காரு. அம்மா நான் வெளியே போய் விளையாடட்டுமான்னு கேட்க, சரி போ, ஆனா பார்த்து விளையாடணும், கேட்டுக்கு வெளியில போயிடக்கூடாது அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஓகேம்மா அப்படின்னு கிரிஷ் அங்கிருந்து ஓடிடுறாரு. கிரிஷ் வெளியே போறதுக்காக கதவை திறக்க கரெக்டா உள்ளர வர்ற வித்யா ஹாய்டானுகிட்டே உள்ளர வர்றாங்க. ரோஹிணி ஹாய்டி அப்படின்னு சொல்ல, வாங்கன்னு எழுந்து வர்றாங்க மகேஸ்வரி. என்னடி ஏதோ என்கிட்ட முக்கியமா பேசணும்னு சொன்ன, என்னடி அப்படின்னு ரோஹிணி கேட்க, என்னங்க மேடம் உங்க மேரேஜ் லைஃப் எல்லாம் எப்படி போகுதுன்னு கேக்குறாங்க அடிமை மகேஸ்வரி. அதெல்லாம் நல்லா தான் போகுது, இப்ப இவ கல்யாண வாழ்க்கையில தான் புதுசா ஒரு பூதம் கிளம்பி இருக்குங்கிறாங்க வித்யா. ரோஹிணிக்குள்ள திடுக்குன்னு இருக்குது, ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு என்னடி சொல்றேன்னு கேக்குறாங்க. நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா கேளு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நானே அந்த போட்டோவை பார்த்து செம்ம ஷாக் ஆயிட்டேங்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லாம நீ பாட்டுக்கு உளறிக்கிட்டே இருக்கிற, எதை பத்தி பேசுற, எந்த போட்டோவை பார்த்து நீ ஷாக் ஆன அப்படின்னு வித்யா கிட்ட கேள்வியா கேக்குறாங்க ரோஹிணி. உன்னோட போட்டோவை பார்த்துதான் அப்படின்னு வித்யா சொல்ல, என்னடா இதுங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி. ஏன் இவளை இதுக்கு முன்னாடி போட்டோல பார்த்ததே இல்லையாங்கிறாங்க மகேஸ்வரி. நான் பார்த்திருக்கேன், ஆனா இப்ப நான் பார்த்தது இவ எங்க இருக்கும்போது எடுத்த போட்டோவை அப்படின்னு வித்யா சொல்ல, ஹலோ நான் என்ன இப்ப கிழவி ஆயிட்டேனாங்கிறாங்க ரோஹிணி. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசு வித்யா அப்படின்னு ரோஹிணி சிடுசிடுக்க, உன் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட அண்ணனும் அண்ணியும் சென்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு வித்யா சொல்ல, ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ரோஹிணி கேட்க, அப்போ அவங்க வந்திருக்கிறது முன்னாடியே உனக்கு தெரியுமாங்கிறாங்க வித்யா. தெரியும், அம்மா சொன்னாங்கன்றாங்க. அப்ப நீ மாட்ட போற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வித்யா சொல்ல, பயங்கர கடுப்போடு எழுந்திருக்கிற ரோஹிணி, நானே ஒவ்வொரு நிமிஷமும் பயத்துல இருக்கேன், நீயும் ஏண்டி இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ரோஹிணி கத்த. இல்ல ரோஹிணி, உண்மையதான் சொல்றேன், அவங்க 2 பேரும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க வந்திருக்காங்க. ரொம்ப வருஷமா குழந்தை இல்லையா, உனக்கு ஏதோ பாவம் பண்ணிட்டோன்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த பாவத்தினாலதான் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் குழந்தை இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு வித்யா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுங்கிறாங்க. நீ எப்படி அவங்கள பார்த்த, எங்க பார்த்த
அப்படின்னு ரோஹிணி கோவத்தோட கேட்க, இரு இரு இரு, நீ கேக்குற எல்லா கேள்விக்கும் முன்னாடி இன்னொரு பிரச்சனையும் இருக்கு அப்படின்னு வித்யா சொல்ல, ஹா அப்படின்னு பெருமூச்சு விடுற ரோஹிணி, ஏய் என் பிபியை ஏத்தாதடிங்கிறாங்க, அது இனிமே தானா ஏறுண்டி, நீ மாட்ட போறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கூலா வித்யா கேட்க, ரோஹிணி பயங்கர பயத்தோட பார்த்துட்டு இருக்கும் போதே முத்துங்கிறாங்க வித்யா. முத்துவா? என்ன சொல்ற, தெளிவா சொல்லு அப்படின்னு ரொம்ப சீரியஸா ரோஹிணி கேக்குறாங்க. அவங்க 2 பேரும் முருகனுக்கு தூரத்து சொந்தம் போல இருக்குடி அப்படின்னு வித்யா சொல்ல, அவங்க முருகனோட ரிலேஷனா அப்படின்னு ரோஹிணி அடுத்த அதிர்ச்சியோட கேட்க, ஆமா கிட்டத்தட்ட நாம 2 பேரும் சொந்தக்காரங்க மாதிரி தான், இன்னும் க்ளோஸ் ஆயிட்டோம்லன்னு ஜாலியா சொல்றாங்க வித்யா. கட்டுப்பாகிற ரோஹிணி, விஷயத்த மட்டும் சொல்லு வித்யா அப்படின்னு கத்த, சரி சரி, அவங்க முருகன் கிட்ட ஃபோன் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க வர்றோம், 4 நாள் போயிட்டு வர்றதுக்கு ஒரு கார் வேணும்னு கேட்டிருக்காங்க. முருகன் முத்துவோட கார் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. இனிமே அவங்களுக்கு 4 நாளைக்கு கார் ஓட்ட போறது முத்து தான் அப்படின்னு வித்யா சொல்லி முடிக்க, வானமே இடிஞ்சு தலையில விழுந்தா மாதிரி இருக்கு ரோஹிணிக்கு. ஐயோ ஏண்டி இப்படி குண்டை தூக்கி போடுற அப்படின்னு அழாத குறையா பட்டுன்னு உட்கார்ந்துட. என்ன ரோஹிணி இப்படி முத்துக்கிட்டே லாக் ஆயிட்டேங்கிறாங்க மகேஸ்வரி. இங்க பாரு, எனக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சது பெரிய விஷயம் இல்ல, ஆனா என்கிட்ட காட்டின மாதிரி முத்துக்கிட்ட அவங்க உன்னோட போட்டோவை காமிச்சாங்கன்னா, இல்ல முத்து அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு அப்படின்னு வித்யா சொல்ல, பயத்துல படபடன்னு வேர்க்குது ரோஹிணிக்கு. ச்சே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு ரோஹிணி பயந்து நடுங்க. இப்ப என்ன பண்ண போறேங்கிறாங்க மகேஸ்வரி. ரோஹிணி பயத்தோட அவங்கள பாக்குறாங்க. நாளைய ப்ரோமோவில் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல அப்படின்னு ரோஹிணி போன்ல சொல்ல, யாருன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. அதான் கிறிஷோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அவங்க அம்மா ஆமாங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயாச்சா, என்ன ஏதுன்னு விவரம் கேளு, அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு யாரு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு விசாரி, முத்து அவங்க கூட இல்லைன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க, அங்க முத்து தான் தெளிவா அவங்களுக்கு அங்க இங்கன்னு கைட் பண்ணிட்டு இருக்காரு. ரோஹிணிக்கு எதிர்பாராத வழியில இமயமலை மாதிரி ஒரு சிக்கல் வந்து நிக்குது. அது அவங்களோட இப்ப இருக்க வாழ்க்கைக்கு ஆப்படிக்குமா, இல்ல சூரியனை கண்ட பனி மாதிரி விலகிடுமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.